will discuss about the design thinking activities like seminar, quiz, group discussion, debate, like that design thinking activities. Let me start with the seminar. Gmail, website, அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ட்ரெடிஷ்னல் அப்ளிகேஷன்ஸ். வந்து ஆப்டிக்கல் டிஃபரன்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்னா சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மொபைல், கம்ப்யூட்டர், சிஸ்டம் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த யூனிட் ஆஃப் இன்டர்நெட் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அதுதான் நம்மளோட இப்போ ஃபோனில் யூஸ் பண்ணி அதுதான் இப்போ முக்கியமாக எல்லாத்துக்கும் மெசேஜ் எல்லாத்துக்கும் அதுதான் ஒரு பார்ட்டாக இருக்குது மொபைல் சிஸ்டம். அதுக்கப்புறம் இந்த வேறு யூஸ் ஃபார் ஓல்டு டெக்னாலஜி அண்ட் ட்ரெடிஷனல் ஆர்கிடெக்சர் வந்து அது பழைய மெத்தடாக இருந்தாலும் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுல நம்மளுக்கு ஜாயின் ஆன மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுபோல எக்ஸாம்பிள் வந்து இமெயில் அண்ட் சிடி வேர்ல்ட் வைட் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சிஸ்டமில். அது வந்து ஜிமெயில் வந்து நம்மளோட ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ ஒரு கோட் ஏதோ வந்து சென்ட் பண்ணுறது வந்து ஜிமெயிலில் இமெயில் இது பண்ணி சென்ட் பண்ணலாம். எஃபிடி வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்து ஒரு ஃபைலை வந்து ஒரு மொபைல்லையோ இல்லை சிஸ்டம்லையோ அந்த ஃபைல் ட்ரைவில் வேறு டிவைஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் வந்து வேர்டு வந்து ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரோக்ராம் வந்து சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து வைரஸ் டிரான்ஸ்மிஷன். இது வந்து ஃபிசிக்கல் கேபிள் இல்லாமல் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். இதை வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரேடியோ வேவ்ஸ், மைக்ரோவேவ்ஸ் அண்ட் இன்ஃப்ராரெட் வேவ்ஸ். இது வந்து மொபைல் அண்ட் ஃபிக்ஸ்ட் வந்து அலோவ் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் கீபோர்டு நெட்வொர்க்ஸ் என்னென்னா வைஃபை, மொபைல் அண்ட் சேட்டலைட். எக்ஸாம்பிள் என்னென்னா ஏர் அண்ட் வேக்யூம் ஆர் ஸ்பேஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன். இது வந்து ப்ரோட்டோ டேப்லையும் வந்து மைக்ரோ டிவைஸஸ் சப்போர்ட் ஆகும். இது வந்து லெஸ் செக்யூர் அண்ட் வயர்லெஸ் மீடியா. இது வந்து ஈஸியாக செட் பண்ணுற நம்ம ஃபிசிக்கல் கேபிள்ஸாக இருக்குது. ரேடியோ வேவ்ஸ், இப்போ வந்து ரேடியோ வேவ்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா எஃப்எம் ரேடியோ, வைஃபை அண்ட் ப்ளூடூத் மொபைல் நெட்வொர்க். இது வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ட்ராவல் ஆகும். இது வந்து ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னா 3K Hz to 1 GHz. மைக்ரோவேவ்ஸ் இது வந்து சேட்டலைட் செல்லலாகவே யூஸ் பண்ணுறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேட் 300 GHz. இதில் வந்து ரேடியோ வேவ்ஸை விட மைக்ரோவேவ்ஸ் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து வெதர் வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்ஃப்ராரெட் வேவ்ஸ் வந்து ரிமோட்லேயும் இப்போ வந்து இன்ஃப்ராரெட் சென்சார் இருக்குது. இது வந்து ஷார்ட் ரேஞ்சில் தான் கனெக்ட் பண்ணிடும். அதுவும் இல்லாமல் லைன் ஆஃப் சைட் வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 300 GHz to 400 GHz. இது வந்து எல்லா அவுட்டோருக்கும் சூட்டபிள் ஆகாது. அப்போ வந்து இது வந்து ஹை செக்யூராக இருக்குது. சேட்டலைட் கம்யூனிகேஷன் இது வந்து ஜியோ ஸ்டேஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து குளோபல் கம்யூனிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகும். இது வந்து டிவி ப்ரோட்காஸ்ட்டு இப்போ ஜிபிஎஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எக்ஸ்பென்சிவாக அதை சென்ட் பண்ணுறது. அப்ளிகேஷன் ஆஃப் வயர் டிரான்ஸ்மிஷன். வைஃபை வந்து நம்மளால் வந்து ஹோம்லேயே
ரீதியான